என்னம்மா முகமெல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு? அவர்கிட்ட பேசினாலே நான் ரொம்ப சந்தோஷமாயிடுறேன்னா. இந்த சந்தோஷம் உன் முகத்துல என்னைக்கு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்மா. நீ ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சிட்டு இருக்கிற சிவராஜ். நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் புத்திசாலிதான். என்னடா? ஆமா மேடம், சாருக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை, அதனாலதான் அவரு கட்டின பொண்டாட்டிய உங்ககிட்ட பிச்சை கேக்குற மாதிரி குடுங்க குடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. யோ, அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்காத. இந்த ஆளு அவளை குடும்ப நடத்துறதுக்காக கூப்பிடல, டார்ச்சர் பண்றதுக்காக கூப்பிடுறான். அப்படியா குரு? ஏய், நீ சும்மா இருடா. டார்ச்சர் பண்றதுக்கு தான் பொண்டாட்டி. நான் அவ கழுத்துல தாலி கட்டியிருக்கேன், இன்னும் டிவோர்ஸ் கொடுக்கல. அன்னைக்கு அலட்சியமா விட்டது தப்பா போச்சு சந்தோஷ். சரி, இப்ப என்னப்பா பண்ண உனக்கு? என் பொண்டாட்டிய எனக்கு விட்டு கொடுக்கணும். ஏன் நீ அவளை டார்ச்சர் பண்ணி சாவடிக்க போறியா? அது ஏன் இஷ்டம், அவ இஷ்டம். அத பத்தி நீங்க யாரும் கவலைப்படக்கூடாது. ஏய், அவளுக்கு உன் கூட குடும்ப நடத்துறதுல இஷ்டமே இல்ல. அத நீங்க சொல்லக்கூடாது. அவளை இங்க கூப்பிடுங்க, அவளே சொல்லட்டும். ஏங்க, எது வந்தாலும் அந்த பொண்ணை நேர்ல கூப்பிடுங்க, பேசட்டும். அதுக்கப்புறம் வேணா டைவர்ஸ் கொடுத்துக்கிட்டோம். அறிவு கட்டவன, அவ கலர் என்ன தெரியுமாடா உனக்கு? சிகரெட்டால சுட்டா அவ உடம்பு கண்ணி போய் எப்படி அழுவான்னு தெரியுமாடா உனக்கு? அதுக்கெல்லாம் ரசனை வேணும்டா, ரசனை. உன் பொண்டாட்டிய ஒரு நாள் டார்ச்சர் பண்ணி பாரு, அப்ப உனக்கும் தெரியும் அந்த சுகம். சுகம். டிவோர்ஸ் கொடுக்கணுமா? டிவோர்ஸ் நான் கொடுக்க மாட்டேன். நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன். ஏன் பொண்டாட்டி எனக்கு வேணும், அவ்வளவுதான். சிவராஜ், என்ன கண்ணை உருட்டி மிரட்டினா நான் பயந்துடுவேன்னு நினைச்சிட்டீங்களா? போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்கிற கிரிமினல் நீ இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, தெரியுமா? சும்மா மிரட்டாதீங்க மேடம். காலாவதியான கேஸ தூசி தட்டுறதுக்குள்ள நான் வர்ஷினியோட வெளிநாட்டுக்கு போயிடுவேன். வேணும்னா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, பேப்பர்ல எல்லாம் வரட்டும். வர்ஷினிக்கும் நான் இருக்கிற விஷயம் தெரியட்டும், அவளே வருவா. உனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவளுக்கு 2 கண்ணு போகணும் இல்ல? டேய் கண்ணா, அப்படி நினைக்கிறவனா இருந்தா போன்ல உன்ன மாதிரி பேசி இருக்க மாட்டேன். எனக்கு அவ உங்க சப்போர்ட்டோட வேணும். எங்க சப்போர்ட் எதுக்கு? சும்மா கூட்டிட்டு போவேனா அவளை? பணம் பணம் வேணும் ஐயா. எவ்வளவு வேணும்? 10 லட்சம் வேணும். அவளும் வேணும், 10 லட்சமும் வேணும். 10 லட்சமா? உனக்கு 5 கோடி கொடுத்தா? 5 கோடியா? ஆமா. இங்க பாரு சிவராஜ், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிரு. நீ செத்து போயிட்டேங்கிற நினைப்புலதான் எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாம புது வாழ்க்கையில அடியெடுத்து வைக்க தயாரா இருக்க. அவளோட அந்த சந்தோஷம் தான் எனக்கு வேணும். அவளை பொறுத்த வரைக்கும் நீ செத்தவன் செத்தவனாவே இரு. என்ன சொல்ற? ஆஃபர் நல்லா தான் இருக்கு. என்ன பண்றது பார்க்கலாம். யோசிக்கிறேன், காலையில வரேன். டேய் வாடா. சந்தோஷ், என்ன மேடம் இது? நீங்க என்ன கும்பிட்டுக்கிட்டு? ரொம்ப நன்றி. சந்தோஷ், அவன் இந்த பணத்தோட பேசாம போயிடுவானா?
இல்ல வேற ஏதாவது டிராமா ஆடுவானா? இந்த பணம் தான் அவனோட வீக்னஸ். அதனால கண்டிப்பா அவன் வருவான் மேடம். அவன்கிட்ட எல்லாத்தையும் எழுதி வாங்கணும் சந்தோஷ். அப்படியே பணத்தை கொடுத்துட கூடாது. கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க. எங்க உன் ஃப்ரெண்டு? அவ நேத்துல இருந்து காணோம் மேடம். எங்க போயிட்டா? தெரியல மேடம். அவன் ஒரு லூசு. மறுபடியும் 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்தாலும் வருவான், வராமையும் போயிடுவான். எஸ், கம் இன். மேடம், எல்லாரும் அட்டென்ஷனா நிக்கிறீங்க. எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. உள்ள வா. வா. என்னாச்சுன்னு? அவன் வரல, இவன் மட்டும் வந்திருக்கான். தெரியலம்மா, நான் விசாரிச்சு அனுப்பிடுறேன். நீங்க உள்ள போங்க. சரிண்ணே. என்னாச்சு? டெட் பாடிய எரிச்சிட்டேன். என்னன்னா நீங்க? நான் தான் இவனுக்கு ஏற்கனவே சாப்பாடுல விஷம் கொடுத்துட்டேனே. இல்ல தம்பி, இவன மாதிரி ஆளுங்களுக்கு நீ கொடுத்த விஷம் மட்டும் பத்தாது. நல்ல பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசமாக்குற எண்ணத்தோட இருக்கிற இவன மாதிரி ஆளுங்க எவனா இருந்தாலும் சரி, அவன்களை சாகடிக்கணும், சாகடிக்கணும், சாகடிக்கணும். யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். சரிண்ணே, நான் கிளம்புறேன். பொண்டாட்டிய பார்க்க போகணும். நீங்க எப்ப வீட்டுக்கு வரீங்க? வர்ஷினி கல்யாணம் பண்ணி போயிட்டா என் பெரிய புள்ள வீட்டுக்கு தான் வரலாம்னு இருக்கேன். அது எங்க இருக்கு? ஓ வீடு தான் தம்பி. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.